இன்றைக்கு நாம் ஏசாயா 48 அதிகாரத்தை தியானிப்போம். ஆண்டவருக்கே மகிமையும் கனமும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. இஸ்ரவேல் ஜனங்களை கல்தேயர் தேசத்திலிருந்து கோரேஸ் என்னும் பெர்ஷிய ராஜா சமாதானத்தோட புறப்பட பண்ணுவான் என்று ஏசாயா முன்னுரைக்கின்றார். உண்மையும் நீதியும் இல்லாமல் இஸ்ரவேலின் தேவனை அறிக்கையிடுகிற யாக்கோபின் வம்சத்தாரே, நீ கடினமுள்ளவன் என்றும் உன் பிடரி நரம்பு இரும்பென்றும் உன் நெற்றி வெண்கலம் என்றும் அறிவேன். ஆகையால் என் விக்கிரகம் அவைகளை செய்ததென்றும் நான் செய்த சுரூபமும் நான் வார்ப்பித்த விக்கிரகமும் அவைகளை கட்டளையிட்டதென்றும் நீ சொல்லாதபடிக்கு நான் அவைகளை முன்னமே உனக்கு தீர்க்க தரிசனமாக அறிவிக்கின்றேன். நீ அவைகளை கேள்விப்படவும் இல்லை, அறியவும் இல்லை. ஆதி முதல் உன் செவி திறந்திருக்கவும் இல்லை. உன்னை சங்கரிக்காதபடிக்கு நான் என் புகழ்ச்சியை நிமித்தம் உன்மேல் பொறுமையாயிருப்பேன். என் நாமத்தின் பரிசுத்தம் எப்படி குலைக்கப்படலாம்? என் மகிமையை நான் வேறொருவருக்கும் கொடேன். நான் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன். என் கரம் பூமியை அஸ்திபாரப்படுத்தி என் வலதுகை வானங்களை அளவிட்டது. நான் கட்டளையிட அவைகள் அனைத்தும் நிற்கும். கோரேஸ் எனக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான். அவன் வழி வாய்க்கும். நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு போதிப்பேன். என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போலும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலும் இருக்கும். அப்பொழுது உன் சந்ததி மணலத்தனையாகும். உன் பெயர் அற்றுப்போகாமலும் அழிக்கப்படாமலும் இருக்கும். பாபிலோனிலிருந்து புறப்படுங்கள், கல்தேயரை விட்டு ஓடி வாருங்கள். கர்த்தர் தம்முடைய தாசனாகிய யாக்கோபை மீட்டுக் கொண்டார் என்று சொல்லுங்கள். இதை கெம்பீர சத்தமாய் கூறி பிரசித்தப்படுத்துங்கள். பூமியின் கடையாந்தரம் மட்டும் வெளிப்படுத்துங்கள். இத்துடன் ஏசாயா 48 அதிகாரம் முடிவடைகிறது. கர்த்தர் தாமே நம் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.